ஆதி பாரதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாரதி பார்த்தோம்னா எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு நம்மளுக்கு இருக்கிற ஒரே வழி வந்து ராஜேஸ்வரியோட பாட்டிகிட்ட வந்து நம்ம உண்மையை சொல்ல வேண்டியதான் அப்படின்னு பாரதி நினைக்கிறாங்க. அப்போ பாரதியோட பாட்டியை சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு பாரதி, இதுக்கு மேலே நம்ம அமைதியாக இருந்தாக்கி அதுக்கப்புறவும் நம்ம கை மீறி போயிடும். அதனால ராஜேஸ்வரி அம்மா கிட்ட நீ எல்லா உண்மையும் சொல்லு. ஏன்னா அவங்களுக்கு மட்டும் உண்மையை நம்ம நிரூபிச்சிட்டோம்னா கண்டிப்பாக வந்து இந்த கல்யாணத்தை அவங்களே நிறுத்திடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து உண்மையாகவே அவங்க பேசப்பட்டவங்க, நேர்மையாகவும் இருக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ பாரதிக்கும் வந்து அவங்களுக்கு நினைக்கிறாங்க, ஆமாம் பாட்டி சொல்கிறது கரெக்டு தான், நம்ம ராஜேஸ்வரி அம்மாக்கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம் அப்படின்னு அவங்க பார்த்தோம்னா வந்து மித்ராவோட பாட்டியை தான் தேட ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா மித்ராவோட பாட்டிக்கு வந்து அவங்க கல்யாண ஃபோட்டோவை பார்த்துருந்தாங்க. ஆதியும் பாரதியும் சேர்ந்திருந்த கல்யாண ஃபோட்டோவை பார்த்ததுனால அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் மித்ராகிட்டே சுதாகர்கிட்டே வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் பொய் சொல்லி ஏமாற்றி பாரதியோட வாழ்க்கையை நீ பறிக்கிறதுக்காக இருந்திருக்கிற, எதுக்காக இந்த மாதிரிலாம் நீ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு சண்டை போட்டுட்டு இருக்கவும் அப்போ உடனே மித்ரா வந்து சொல்கிறாங்க, பாட்டியை நான் சொல்கிறது கேளுங்க, நான் ஆதி மேலே நான் உயிரே வச்சிருக்கிறேன், ஆதியை நான் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஆதிக்கு வந்து பாரதி தான் தன்னுடைய மனைவிங்கிற விஷயத்துல வந்து அவர் பழசெல்லாம் அவருக்கு ஞாபகம் இல்லாமல் போச்சுது. அதனால தான் அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சம்மதிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என்னாலையும் வந்து ஆதியை மறந்துட முடியாது. நான் ஆதி மேலே நான் உயிரே வச்சிருக்கிறேன், ஆதியை நான் நல்லபடியாக நான் பார்த்துக்கிடுவேன், பாரதி பார்க்கறத விடையும் நான் நல்லபடியாக பார்த்துக்கிடுவேன். அப்படிங்கவோ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற, அடுத்தவங்களுடைய புருஷனை நீ அபகரித்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறியே, இதெல்லாம் வந்து நல்லாவா இருக்குது. நான் இப்பவுமே உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துவது மட்டும் இல்லாமல் ஆதியவும் பாரதியும் நான் ஒன்று சேர்த்து வைக்க போகிறேன் அப்படின்னு அந்த பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கவும் இது கெட்டதுமே சுதாகர் வந்து என்ன பண்ணதுன்னே தெரியல. அப்போ அதே நேரத்தில் மித்ராவும் வந்து பாட்டிகிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க, நான் யாருக்காகவும் நான் ஆதியை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இதுதான் உன்னுடைய முடிவு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அப்படிங்கிறாங்க. இப்பவுமே நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பார்த்தோம்னா கதை ஓப்பன் பண்ணிட்டு அவங்க பாரதி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்றதுக்காக வராங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா பாரதி வந்து பாட்டியை எங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்க தேடிக்கிட்டு வரவும் அப்போ மித்ரா வந்து பாட்டியை போக விடாமல் தடுத்து நிறுத்தது மட்டும் இல்லாமல் பாட்டியை அந்த செவத்தில் பிடிச்சி தள்ளி விட்டுருந்தாங்க. இதனால அவங்க தலையில் அடிபட்டு அப்படியே கீழே விழுந்துடவும் அப்போ தான் வந்து சுதாகர் பார்க்குறாங்க. அப்போ அந்த செவரில் வந்து ஒரு கூர்மையான ஒரு ஆயுதம் இருக்குது, அது பாட்டியோட தலையில பட்டுருந்துச்சு. இதனால தலையிலேருந்து ஒரே சிகப்பு கலராக வரவும் என்ன மித்ரா இந்த மாதிரிக்கு பண்ணிட்டு அப்படிங்கும்போது, அண்ணா நான் என்ன பண்ணுறதுக்கு, எனக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல, ஆனால் ஆதியை நான் வந்து யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா சுதாகர் வந்து அவங்க பாட்டியை பார்க்குறாங்க, பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கவும் ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ யாரும் அவங்க வர மாதிரிக்கு சவுண்டு கேட்குது. உடனே வந்து பார்த்தோம்னா சுதாகர் வந்து பாட்டியை ஒரு பெட்ஷீட்டில் வந்து அவங்க சுருட்டி அவங்க கட்டில கீழே வந்து அவங்கள மறைச்சு வச்சிருந்தாங்க. அடுத்தது எதுவுமே நடக்காத போல அவங்க இருக்கவும் அப்போ பாரதி அங்கே வராங்க. வந்ததுமே என்னாச்சு, ஏதோ சத்தம் கெட்டது போல இருந்தது அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பாரதி கிட்ட சொல்லிடவும் பாரதிக்கு இதனால சந்தேகம் வருது. அப்போ ரூமில் வந்து பார்க்குறாங்க, பார்க்கும்போது யாருமே இல்லாமல் இருக்கவும் அப்போ ஒருவேளை இவங்க தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரதி அங்கேருந்து போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா மித்ரா வந்து பவானி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரிக்கு பாட்டிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கவும் இது கெட்டதுமே பவானியும் அவங்க கணவர் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மித்ரா சொல்கிற, இப்போ பாட்டி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது, அவங்கள நான் ரூமில் மறைச்சி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் சரி சரி இதுக்கு மேலே நீ வந்து இங்கே இருக்க வேண்டாம், நான் பார்த்துக்கிட்டுதான் நீ இங்கேருந்து கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நீங்கள் இருந்தேன்னா அப்புறமா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது, அவங்களை எங்கே மறைச்சி வைக்கணும்னு எனக்கு தெரியும், அதனால நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லும் போது மித்ராவும் உடனே சரி அப்படின்றதாங்க. அடுத்து பார்த்தோம்னா பவானி வந்து நேராக ரூமுக்கு வராங்க. அப்போ பாட்டியை கீழே கட்டிலுக்கெல்லாம் மறைச்சு வச்சிருக்கவும் அவங்க தன்னுடைய ஆட்களோட பாட்டியை வந்து அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு வந்து அவங்க தூக்கிட்டு போய் மறைச்சு வச்சிருந்தாங்க. இங்க பார்த்தோம்னா பாரதி வந்து பாட்டியை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ எங்கேயுமே காணல, என்னது அவங்க எங்க போனாங்களோ தெரியலையே ராஜேஸ்வரி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பாரதியோட பாட்டி வராங்க. என்ன பாரதி, ராஜேஸ்வரி அம்மாவை பாத்தி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இல்லை நான் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டு அவங்கள ஆளையே காணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் கண்டிப்பாக இந்த கல்யாண மண்டபத்தை விட்டுட்டு அவங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, ஏன்னா ஆதிக்கு மித்ராவுக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இந்த இடத்துல தான் இருப்பாங்க, அதனால் எங்கேயும் போயிருக்க முடியாது, சரி நீயும் தேடு நானும் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மீனாவை தான் காட்டுறாங்க. மீனாவும் அவங்க அம்மாவும் வந்து என்ன பண்ணுறதுக்கு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு நம்மளும் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறோம், ஆனால் இந்த ஃபோட்டோ எங்கே போச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த ஃபோட்டோவை தேடி எல்லா இடத்துல அலைஞ்சிக்கிட்டு இருக்கவும் கடைசியில் பார்த்தோம்னா வந்து அவங்க மித்ரா அவங்க சுதாகரும் வந்து பாட்டியை ஒரு ரூமில் வச்சு அடைச்சாங்களா, அந்த ரூமுக்கு வராங்க, வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஃபோட்டோ எங்கேயாவது இருக்குமான்னு சொல்லி பார்த்தோம், இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ கீழே சிகப்பு கலராக இருக்குது. இதை வந்து அவங்க பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னது இது சிகப்பு கலராக கீழே இருக்கிறத பார்த்தாக்கி யாருக்கும் அடிப்பட்ட மாதிரிக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு மீனாவோட அம்மா பார்க்கவும் அந்த இடத்துல பார்த்தோம்னா மீனாவும் வந்துருந்தாங்க.
என்னம்மா என்ன ஆச்சு அப்படிங்கும்போது இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே அங்க பாக்குறாங்க. என்னம்மா யாருக்கும் அடிபட்டு உடம்புல உள்ள சிகப்பு கலரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்தது பார்த்தோம்னா வந்து மீனா வந்து பாரதி கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க. பாரதி அந்த ரூமுக்கு வராங்க. வந்து பார்த்ததுமே பாரதிக்குள்ள சந்தேகம் வருது. கொஞ்ச நேரமா ராஜேஸ்வரி அம்மாவை தான் ஆளை காணல, இங்க வேணும்னா ரூம்ல இந்த மாதிரி சிகப்பு கலரா இருக்குது, அப்ப ஆக மொத்தத்துல ஏதோ ஒரு தப்பு நடந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாரதிக்குள்ள ஒரு டவுட் வந்துருச்சுது. அப்ப பாரதி வந்து சொல்றாங்க, சரி யாருக்கும் அடிபட்டிருக்குது, ஆனா யாருக்குன்னு தெரியலையே, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் எங்களுக்கும் தெரியாது, நாங்களும் உங்க தானே ரூமுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்ப பாரதி வந்து பார்த்தோம்னா ராஜேஸ்வரி அம்மாவுக்கு தான் ஒருவேளை ஏதாவது அடிபட்டிருக்குமோ, அப்படியே அடிபட்டிருந்தாலும் அவங்க இங்க தானே இருந்திருக்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருந்தா கூட தெரிஞ்சிருக்குமே, அப்ப என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிடுது. அப்ப சரி நம்ம சிசிடிவி வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி பார்த்தோம்னா அவங்க சிசிடிவி வீடியோ வந்து அங்க மண்டபத்துல இருந்து அவங்க உள்ளதை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பார்க்கும்போது பார்த்தோம்னா 4-5 பேர் வந்து ஏதோ வெறும் பெட்ஷீட்ல வந்து அவங்க மூடின மாதிரிக்கு தூக்கிட்டு போறாங்க. இதை பார்த்ததுமே பாரதிக்குள்ள சந்தேகம் வந்துடுது. அடுத்து பார்க்கும்போது அவர் கார்ல அவங்க ஏத்துன மாதிரிக்கு இருக்கவும் இதை பார்த்ததுமே பாரதி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா வந்து அந்த கார் நம்பர் வச்சு அவங்க கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து அவங்க உதவி கேட்குறாங்க. அப்போ வந்து தவக்கலை வந்து பார்த்தோம்னா அந்த மர்ம நபரை தான் சொல்றாங்க. உடனே இந்த மர்ம நபரும் வந்து பார்க்கும்போது அந்த காரோட நம்பரை வச்சு அவங்க இருக்கிற இடத்த அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. பாரதி அங்க போகவும் அப்ப பாட்டியை தான் அங்க காட்டுறாங்க. பாட்டியை அவங்க அடைச்சு வச்சிருக்கவும் இங்க பார்த்தோம்னா ஆதிக்கும் மித்ராவுக்கும் கல்யாணத்துக்குள்ள எல்லா ஏற்பாடுமே நடந்துகிட்டு இருக்குது. அதே நேரத்துல பாரதி வந்து பாட்டியை காப்பாத்திருந்தாங்க. காப்பாத்தினது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்ப பாட்டி வந்து கண் முழிச்சிருந்தாங்க. முழிச்சதுமே பாரதி நீயாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே ஆமா பாட்டி நான் தான், உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது எனக்கு இந்த மாதிரி நடந்து போச்சுது, மித்ராவும் சுதாகர் இப்படி என்ன அடிச்சுட்டாங்க, அது மட்டும் இல்லாம உனக்கும் ஆதிக்கு கல்யாணம் நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கவும் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுமா, மித்ரா மட்டும் ஆதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாக்கி கண்டிப்பா ஆதியோட வாழ்க்கையே நல்லா இருக்காது, ஆதியோட உயிருக்கே அவளால ஆபத்து இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்னை இப்பவுமே நீ அழைச்சிட்டு போ, நான் அந்த கல்யாணத்தை நான் நிறுத்தணும் அப்படிங்கும் போது பாரதி பார்த்தோம்னா பாட்டிக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராஜேஸ்வரி அம்மாவை அவங்க நேரா கல்யாண மண்டபத்துக்கு அழைச்சிட்டு வராங்க. இங்க பார்க்கும்போது ஆதி வந்து மித்ரா கழுத்துல தாலி கட்ட போற நேரத்துல ராஜேஸ்வரி அம்மா கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் அவங்கள பார்த்ததுமே மித்ரா சுதாகர் அவங்க பவானி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவங்க ராஜேஸ்வரி அம்மா மித்ரா பக்கத்துல வந்ததுமே பலார் பலார்னு போட்டு அவங்கள போட்டு அரைகிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆதி கிட்ட உண்மையை போட்டு உடைக்கிற மாதிரி தான் இந்த கதையை எடுத்துட்டு போறாங்க. இதுக்கடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க பாரதி இந்த மாதிரிக்கு அவங்க பாட்டியை அழைச்சிட்டு வருவாங்கன்னு சொல்லி மித்ரா கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.